ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து மனித நேயத்துடன் வாழ கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல ஒரு 2 அப்ளிகேஷன் ஒரே டைம் எப்படி யூஸ் பண்றது? அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 2 இதுலயும் ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சுன்னா, ஒரே டைம்ல 2 இதுலயும் எப்படி சாட் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மட்டும் இல்ல. இப்ப ஏதாச்சும் யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ப்ரௌசிங் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி கூட சாட் பண்ணிக்கலாம். அதாவது டிஸ்பிளேல ஒரே டிஸ்பிளே தான், ஆனால் அது ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு 2 விண்டோவாக காட்டும். இது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு நம்ம மெசேஜ் பண்ண தேவையில்லை. ஒரே டைமில் 2 அப்ளிகேஷனை நம்ம மேனேஜ் பண்ணலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய ட்ரிக்ஸு அண்ட் டிப்ஸு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன் டைம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப் ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கையும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரீசெண்ட் ஆப்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ஐக்கானை அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே ரைட் சைடில் சின்னதாக 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு பாதி ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து இப்போ பாதி ஸ்க்ரீனில் தான் தெரியுது. அடுத்ததாக நான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கை அதே மாதிரி மற்ற அப்ளிகேஷன் வந்து அந்த பாதி ஸ்க்ரீனுக்கு இருக்குது பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் அதுக்கு கீழே வந்துடும். இதில் போயிட்டு அந்த 2 பாக்ஸ் மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டைமு 2 அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி. இது வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கும் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஒரு அப்ளிகேஷனையும் இதே மூலமாக நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் எதுவும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப்ஸ் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ மொபைல்லே இந்த செட்டிங்ஸ் இருக்குது. உங்கள் மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செக் பண்ணி இப்போவே யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் சில மொபைலில் இந்த செட்டிங்ஸ் இல்லை, அதாவது இந்த ஆப்ஷன் வரல. ஆனால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணணும், இந்த ட்ரிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தனியாகவும் அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான விடை அதில் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா மாடலும் இருக்குதான்னு சொல்ல முடியாது. சில மாடல் மொபைலில் வந்து இருக்காது. இப்போ இதில் வந்து அந்த 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சில மொபைலில் வந்து அந்த 2 பாக்ஸை காட்டாது. அதுக்கு பதில் உங்களுக்கு அந்த லோகோ வந்து சென்டராக இருக்கும். இப்போ கீழே இருக்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்களா? அதில் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் ரவுண்ட் போட்டு நடுவில் எஃப் போட்டு பார்த்தீங்களா? அந்த லோகோ வந்து உங்களுக்கு சென்டராக இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் டச் பண்ணும்போது அதில் சில ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து பாதி அளவாக தெரியும். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் மொபைலை பற்றிய ட்ரிக்ஸுகளும் டிப்ஸுகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.